إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمد صلوات الله عليه وسلامه وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله. சர்வலோகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அவனால் இவ்வையகத்தை தூய்மைப்படுத்துவதற்காக அனுப்பப்பட்ட நபிமார்களின் தலைவரான எமது நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவனுடைய ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் உண்டாவதாக. மேலும் அவர்களை முழுமையாக பின்பற்றி அவர்களுடைய தோழர்கள், கிளையார்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், அனைத்து முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் என்றென்றும் உண்டாவதாக. புனித மிகுந்த ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இறையில்லம் ஒன்று கூடியிருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் எங்கிருந்த போதிலும் சரி அல்லாஹு ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை மாத்திரம் பயந்து தக்வாவை வாழ்க்கையின் இலட்சியமாகவும் குறிக்கோளாகவும் ஆக்கிக் கொள்ளுமாறு முதன்மையாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அன்பான அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களோடு ஒரு 3 விடயங்களை பகிர்ந்து கொள்ளலாம், பரிமாறிக்கொள்ளலாம் என்று கருதுகிறேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, முதல் விடயம், எமக்கும் எம்மை படைத்தாளுகின்ற அல்லாஹ்வுக்கும் இடையில் உள்ள உறவு சீராக வேண்டும். நாம் அல்லாஹ்வுடைய அடியானாக உலகத்தில் வாழ வேண்டும். உலகத்தின் வஸ்துக்களுக்கு அடிமையாகாமல், மனோ இச்சைகளுக்கு அடிமையாகாமல், பணத்துக்கோ பொண்ணுக்கோ பெண்ணுக்கோ அடிமையாகி விடாமல் வானபூமிகளை படைத்தாளுகின்ற ரப்புல் ஆலமீன் சகலவற்றையும் படைத்து சகலவற்றினுடைய அதிகாரத்தையும் கட்டுப்பாட்டையும் தன்னுடைய கண்ட்ரோலிலே, அதிகாரத்திலே, கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கக்கூடிய அந்த அரசனுக்கெல்லாம் பெரிய அரசனாகிய அல்லாஹ், அவனுடைய அடிமைகளாக உலகத்திலே நாங்கள் வாழ வேண்டும். இதுதான் உலக வாழ்க்கையில் எங்களுடைய சோதனையே. கண்ணுக்கு தெரிகின்ற வஸ்துக்களுக்கு நாம் அடிமையாகி விடுகிறோமா, அல்லது எம்மையும் சர்வ லோகத்தையும் படைத்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய அடிமைகளாக வாழுகிறோமா என்பதுதான் உலக வாழ்க்கையின் சோதனை. எனவே இந்த சோதனையில் நாம் வெற்றி பெற வேண்டும். உலகத்தில் வாழுவோம், வஸ்துக்களை புலம்புவோம், உலகத்தில் நடமாடுவோம். ஆனால் கையிலே கண்முன்னே தெரிகின்ற இந்த வஸ்துக்களுக்கு அடிமையாக மாட்டோம். நான் என்னை பறிகொடுத்து, உள்ளத்தை பறிகொடுத்து ஒன்றுக்கு அடிமையாகுவது என்றிருந்தால் உலகத்தில் எதுவும் கிடையாது, உலகத்தில் யாரும் கிடையாது. அப்படி ஒன்று இருக்கும் என்றிருந்தால் அவன் உலகத்தை படைத்தாளுகின்ற ரப்புல் ஆலமீன், அவனுக்கு மாத்திரமே உள்ளத்தை நான் பறிகொடுப்பேன், அவனுக்காகவே வாழுவேன், அவனுக்காகவே அவனுடைய அடிமையாகவே வாழுவேன். சிந்தியுங்கள் சகோதரர்களே, நானும் நீங்களும் சிந்திப்போம். யாருக்காக வாழுவது, எதற்காக வாழுவது? பட்டம் பதவிக்காக வாழுவதா, பேர் புகழுக்காக வாழுவோமா? யாருக்கு உள்ளத்தை பறிகொடுப்பது, யாருக்கு அடிமையாகுவது? பட்டியலிடுங்கள். எதற்கு அடிமையாக நாம் வாழுவது? அவருக்கா, இவருக்கா, அதற்கா, இதற்கா, எதற்கு? மனிதன் மிக பெருமதியானவன். என்னுடைய காலமும் நேரமும் அறிவும் வாழ்வும்
இதற்கு நிகராக உலகத்தில் எதுவும் கிடையாது. இதை பறிகொடுப்பதாக இருந்தால், இவற்றை முன்வைத்து ஒருவனுக்கு அடிமையாக வாழுவது என்றிருந்தால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மாத்திரமே இருக்கிறான். புத்திசாலித்தனமாக நாம் சிந்தித்தால் அல்லாஹ்வுக்கு அடிமையாக வாழுகின்ற அடிமைத்தனம் பெரும் பாக்கியமான அடிமைத்தனம். மற்றவைகள் அனைத்தும் ஒரு பெண்ணுக்கு அடிமையாகுவதா, உள்ளத்தை பறிகொடுத்து படைத்தவனுக்கு இந்த பெண்ணுக்காக மாறு செய்வதா, பணத்துக்கு அடிமையாகுவதா, பணத்துக்காக படைத்தவனுக்கு மாறு செய்வதா, மனோ இச்சைகளுக்கு அடிமையாகுவதா, அல்லது என்னையும் எனது உள்ளத்தையும் படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கு அடிமையாகுவதா? அடிமையாகுவது என்றால் என்ன சகோதரர்களே? புகாரியுடைய ஹதீஸிலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், தஈஸ அப்துத் தீனாரி வ தஈஸ அப்துத் திர்ஹம் வ தஈஸ வன்தகஸ வ இதா ஷீக ஃபலன் துகிஸ. காசு பணத்தின் அடிமை நாசமாகட்டும் என்று சொல்கிறார்கள். காசு பணத்தின் அடிமை என்றால் என்ன? காசையும் பணத்தையும் வைத்து கும்பிடுவது என்ற அர்த்தமா? வணங்குவது என்ற அர்த்தமா? காசு கட்டையும் பணக்கட்டையும் வைத்து தெய்வமே என்று சொல்லி வணங்குவது என்ற அர்த்தமா? இல்லை, இல்லை சகோதரர்களே. நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் சொல்லுகின்ற இந்த நபிமொழியின் அர்த்தம் என்ன? பணம் என்றால் அவன் எதையும் செய்வான். பணம் கிடைக்குமா? சரி, எதையும் செய்ய தயார். இறைவன் வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறானே, பிரச்சனை இல்லை. வட்டி எடுத்தால் முன்னேற முடியுமா? தயார். பொய் சொல்ல வேண்டுமா? தயார். ஏமாற்ற வேண்டுமா? தயார். இந்த ஏமாற்றத்துக்கு பின்னால் பணம் இருக்குகின்றதா? நான் ஆயத்தம். இந்த பொய்க்கு பின்னால் பணம் இருக்குகின்றதா? தயார். தொழுகையை விட வேண்டுமா? பணம் கிடைக்குமா? நான் தயார். பணத்தின் அடிமை, பணத்துக்காக படைத்தவனுக்கு மாறு செய்கின்ற கேவலமான, போலித்தனமான, ஏமாளித்தனமான அடிமைத்துவம் சகோதரர்களே. இந்த மெட்டீரியலிசம், மெட்டீரியல் வேர்ல்ட், சடவாதம், பொருள்கள் யுகம் என்ற உலகத்தின் இன்றைய போக்கு மனிதனை பணத்துக்கும் பொருளுக்கும் அடிமையாக ஆக்குவது. பணத்தையும் பொருளையும் பாதுகாக்குகின்ற காவல்காரனாக, அதற்கு சேவை செய்கின்ற வேலைக்காரனாக மனிதனை ஆக்கி இரவும் பகலும் அவனுடைய கவலையும் சிந்தனையும் அவனுடைய ஏக்கமும் தாகமும் துடிப்பும் பணத்துக்காக இல்லை. அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது ஏமாளித்தனமான ஒரு அடிமைத்துவம். ஏமாற்றிவிடும். அல்ஹாக்குமுத் தகாசுர் குர்ஆன் சொல்லுகிறது. வானத்தை படைத்த அல்லாஹ் சொல்லுகிறான், என்னை உங்களை படைத்த இரக்கமுள்ள பாசமுள்ள ரஹ்மான் சொல்லுகிறான், அல்ஹாக்கும் உங்களை அழிவிலே நாசத்திலே போட்டு விட்டது. அத்தகாசுர் உலகத்தை பெருக்க வேண்டும் என்ற மோகம். எதுவரையும் இந்த ஏக்கத்துக்கு பின்னால், இந்த ஏமாற்றத்துக்கு பின்னால் எதுவரை மனிதன் ஓடுகிறான்? திடீரென்று மரண பிடி அவனை பிடித்து மண்ணறையை சந்திக்குகின்ற வரைக்கும் ஏமாற்றத்திலே அவன் இந்த அடிமைத்துவத்திலே வாழ்க்கையை கழித்து விடுகிறான். எனவே குர்ஆன் சொல்லுகிறது, குர்ஆனுடைய அழைப்பு, இந்த போலித்தனமான அடிமைத்தனங்களில் இருந்து விடுதலையாகுங்கள். சிலர் மனோ இச்சைக்கு அடிமை. குர்ஆன் சொல்லுகிறது, அஃபரைத மனித்தகத இலாஹு ஹவா. நபியே, மனோ இச்சையை தெய்வமாக கொண்டு வாழுகின்றவர்களை நீங்கள் பார்க்கவில்லையா? மனோ இச்சையை தெய்வமாக கொண்டு வாழ்வதென்றால் என்ன? ஆசை வந்தால் அவன் செய்வான், அவ்வளவுதான். ஏன் அப்பா இதை செய்கிறாய்? ஹராமாச்சே, பெரும் பாவமே, படைத்தவன் பார்த்து கொண்டிருக்கிறானே, தெரியாதா? தெரியும். ஏன் செய்கிறாய்? எனக்கு ஆசை, நான் செய்ய வேண்டும், அவ்வளவுதான். ஆசைக்கு அடிமையா?
ஆசைப்பட்டதெல்லாம் நீ செய்வதற்கு ஆசைதான் உனது தெய்வமா? மனோ இச்சைக்கு அடிமைப்பட்டு வாழுகின்ற ஒரு கேவலமான அடிமைத்தனத்திலே ஒரு சமூகத்தை நாம் பார்க்கிறோம். இன்னும் சிலர் நட்புக்கு அடிமை, நண்பர்களுக்கு அடிமை, ஃப்ரெண்ட்ஷிப், நட்பு. அன்பான சகோதரர்களே, இஸ்லாம் எவ்வளவு இயல்பான மார்க்கம், மனித உணர்வுகளை புரிந்த மார்க்கம். ஏன்? மனிதனை படைத்தவனால் கொடுக்கப்பட்ட வாழ்க்கை அது. நட்பை இபாதத் என்று சொல்கிறது, கூட்டாளித்தனத்தை இபாதத் என்று சொல்கிறது. அல் ஹுப்பு ஃபில்லாஹ் வல் புக்து ஃபில்லாஹ். நண்பர்கள் இருக்க வேண்டும், ஆனால் எப்படியான நண்பர்கள் இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் சொல்கிறது. நண்பர்கள் அன்பு வையுங்கள், முஹப்பத்தாக இருயுங்கள். ஆனால் அந்த முஹப்பத் எந்த பேஸ்ல, எந்த அடிப்படையில் இருக்க வேண்டும்? நிறத்துக்காகவா, அழகுக்காகவா, பணத்துக்காகவா, மனோ இச்சைகளுக்காகவா? இல்லை, ஈமானுக்காக, இல்முக்காக, அஹ்லாக்குக்காக, தக்வாவின் அடிப்படையிலே அந்த நட்பு இருக்க வேண்டும். நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்கள். இந்த நட்பு இபாதத் என்று இஸ்லாம் சொல்கிறது. அல் அஹில்லாஉ யௌமஇதின் பஅதுஹும் லிபஅதின் அதுப். இல்லையானால் இன்றைய நண்பர்கள் நாளை மறுமையின் எதிரிகளாக, விரோதிகளாக மாறிவிடுவார்கள். இன்று அன்பை காட்டி, பாசத்தை காட்டி, நட்பை காட்டி பாவத்துக்கு வழிவகுக்கின்ற நண்பர்கள், பாவத்துக்கு தூண்டுகின்ற நண்பர்கள், பாவத்துக்கு அடிமையாக்குகின்ற நண்பர்கள், இவர்கள் நண்பர்கள் அல்ல, விரோதிகள், எதிரிகள். அன்பை காட்டி பணத்தை தந்து, இரக்கத்தை காட்டி நரகத்திலே தள்ளுகின்ற விரோதிகள். இந்த விரோதத்தின் உண்மை நிலை நாளை மறுமையிலே தென்படும். மற்றும் ஒரு வசனத்தில் குர்ஆன் சொல்கிறது, யா வைலதா லைஸனி லம் அத்தகிது ஃபுலானன் கலீலா. நாளை கியாமத்துடைய நாளையில் மனிதன் கைசேதத்தின் உச்சகட்டத்தில் இருக்குகின்ற போது கத்துவான், கதறுவான், ஒப்பாரி வைப்பான். யா வைலதா லைஸனி லம் அத்தகிது ஃபுலானன் கலீலா. எனக்கு ஏற்பட்ட துரதிஷ்டமே, நஷ்டமே, நான் இவனோடு பழகாமல் இருந்திருக்க கூடாதா? ஃபுலானன் யுஸம்மி பிஇஸ்மிஹி. பெயர்களை சொல்லி சொல்லி கத்துவான் கியாம நாளையில். இவனோடு சேர்ந்துதானே நான் இந்த பழக்கத்துக்கு அடிமையானேன், இவளோடு பழகித்தானே நான் இந்த நிலைக்கு வந்தேன், அவளோடு இருந்த தொடர்பினால் தானே நான் இன்று கேவலப்படுத்தப்பட்டிருக்கிறேன். அவளோடு இவனோடு நான் பழகாமல் இருந்திருக்க கூடாதா? அவனோடு இவனோடு நான் பேசாமல், தொடர்பு வைக்காமல் இருந்திருக்க கூடாதா என்று நாளை மறுமையிலே பெயர்களை சொல்லி சொல்லி கத்துவான், கதறுவான். யார் இவர்கள்? நட்புக்கு அடிமை, நண்பர்களுக்காக தகப்பனை கோபப்படுத்துகின்றவர்கள், நண்பர்களுக்காக பெற்றோர்களை நோவினை செய்பவர்கள். யாருக்கு என்னவாகட்டும், என்னுடைய நண்பர்களை நான் விட மாட்டேன். அந்த நண்பன் நரகத்தின் படுகொலியிலே தள்ளுகின்றவனாக இருந்தாலும் சரி, நட்பின் அடிமைகள். எனவே அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆன் என்னை அழைக்குகிறது. இந்த எல்லா வகையான போலித்தனமான, தற்காலிகமான, ஏமாற்றக்கூடிய அடிமைத்தனங்களிலிருந்து விடுதலையாகி வாருங்கள். விடுதலையாகி சுதந்திரவான்களாக மாறி இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்களாக வாழுங்கள், ரஹ்மானுடைய அடிமைகளாக வாழுங்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் அப்படிப்பட்ட அந்த ரஹ்மானுடைய அடிமைகளாக, அவனுடைய நண்பர்களாக வாழுகின்ற நட்பாக்கியத்தை எமக்கு தந்தருள்வானாக. அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தின் சகல வஸ்துக்களையும் எமக்காக படைத்திருக்கிறான். வானமா, பூமியா, சூரியனா, சந்திரனா,
கோள்களா, நட்சத்திரங்களா, காற்றா, மழையா, தண்ணீரா, கடலா, இவை அனைத்தும் எமக்காக, நாம் யாருக்காக என்பதுதான் கேள்வி. நாம் இந்த உலக வஸ்துக்களுக்காக படைக்கப்பட்டவர்கள் அல்ல, நாம் பொறுமதியானவர்கள். இந்த உலக வஸ்துக்கள் யாவும் எமக்காக படைக்கப்பட்டு இருக்குகின்றது என்று அல் குர்ஆன் சொல்கிறது. ஹலகலக்கும் மா ஃபில் அர்தி ஜமியா ஐ லிஃபாயிதத்திக்கும் லிமன்ஃபஅத்திக்கும், உங்களுக்கு பிரயோசனம் தருவதற்காக, உங்களுக்கு பயனளிப்பதற்காக இந்த மா ஃபில் அர்தி ஜமியா, பூலோகத்தில் உள்ள சகலதையும் அவன் உங்களுக்காக படைத்திருக்கிறான் என்றால் நீங்கள் யாருக்காக, நாங்கள் யாருக்காக? நாங்கள் இவை அனைத்தையும் படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்காக படைக்கப்பட்டவர்கள். எனவே இந்த பூமியிலே வாழுவோம், வஸ்துக்களை புலங்குவோம், ஆளுவோம், ஆனால் எதற்கும் அடிமையாக மாட்டோம். படைத்தவனின் அடிமைகளாக வாழுவோம். என்ன அர்த்தம்? படைத்தவனின் கட்டளையை யாருக்காகவும் முறிக்க மாட்டோம், எதற்காகவும் படைத்தவனுக்கு மாறு செய்ய மாட்டோம். அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே அல்லாஹ்வோடு உள்ள உறவு சீராகும் போது ஏனைய படைப்புகளுக்கும் மனிதர்களுக்கும் எமக்கும் இடையில் உள்ள உறவு சீராகும். அல்லாஹ்வோடு உள்ள உறவு சீர்குலையும் போது எமக்காக படைத்த படைப்புகளும் வஸ்துக்களும் அதனுடைய உறவு சீர்குலைந்து, காற்று எங்களின் எதிரிகளாக, தண்ணீர் எங்களை அழிக்குகின்ற விரோதியாக, உலகத்தின் சகல படைப்புகளும் எங்களுக்கு எதிராக போர்க்கொடி தூக்குகின்ற ஒரு நிலை ஏற்படும். அல்லாஹ்வை நாம் பயப்படும் போது உலகத்தில் யாருக்கும் நாம் பயப்பட வராது. இது சுன்னத்துல்லாஹி ஃபில் அர்த் ஃபலன் தஜித லி சுன்னத்தில்லாஹி ஃபில் அர்த் ஃபலன் தஜித லி சுன்னத்தில்லாஹி தப்தீலா. உலக வாழ்க்கை நடைமுறை விதி, அல்லாஹ்வுடைய முறை. அவனை பயப்படுகின்றவர்களை யாருக்கும் எதற்கும் அவன் பயப்பட விடுவது கிடையாது. மாறாக அவனை பயப்படுபவர்களை எல்லோரும் பயப்படக்கூடியவர்களாக ஆக்கிவிடுவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பயம் என்ற ஒரு உணர்வு எனக்கும் உங்களுக்கும் எதற்கு தரப்பட்டிருக்கிறது? மனிதர்களுக்கு பயப்படவா, ஜின்களுக்கு பயப்படவா, மிருகங்களுக்கு பயந்து அஞ்சி வாழவா? எதற்காக? தீர்மானியுங்கள் சகோதரர்களே. யாரை பயப்படுவோம்? பயப்படுவதற்காக யாரை தேர்ந்தெடுப்போம்? சொல்லுங்கள். எதற்கு பயந்து வாழுவோம்? நாம் அவருக்கு பயப்படுவோமா, இவர்களுக்கு பயந்து வாழுவோமா, இந்த நாட்டுக்கு அஞ்சி பயந்து வாழுவோமா? இல்லை. பயம் என்பது படைத்தவனுக்கு மாத்திரம்தான். மனிதனை மரியாதை செய்யலாம், பெற்றோர்களை கௌரவப்படுத்துவது, கண்ணியப்படுத்துவது, மதிப்பது என்பது வேறு. பயப்படுவது என்பது படைத்தவனுக்கு மட்டும்தான். எனவே அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அச்சம் என்பது ஒரு வித்தியாசமானது. பயம், மனிதன் பாம்பை பயப்படுகிறான் என்றால் அவன் எதை பயந்தாலும் அதை விட்டு தூரமாகுவான். கள்ளனை பயந்தால் அதை விட்டு ஒதுங்கி பயந்து தூரமாகுவான். நோயை பயந்தால் அதை விட்டும் தூரமாகுவான். எதை பயப்படுகிறானோ அதை விட்டும் தூர விலகி விடுவான். ஆனால் அல்லாஹ்வின் பயம் அப்படி அல்ல. அல்லாஹ்வை பயப்படும் போது அல்லாஹ்வை நெருங்குவான். எந்த அளவு பயப்படுகிறானோ அந்த அளவு அல்லாஹ்வுக்கு நெருக்கமுள்ளவனாக மாறுவான். அவன் அல்லாஹ் பயம் என்ற தன்மை அவனுக்கு கொடுத்ததை அல்லாஹ்வுடைய விடயத்தில் அவன் உபயோகப்படுத்தும் போது அல்லாஹ் அல்லாத எதற்கும் பயப்படுவதற்கு பயம் என்ற தன்மை அவனுக்கு மீதம் இருக்காது. எதையும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா படைப்புகளும் இவன் சாதாரணமான ஆள் இல்ல, எம்மை படைத்தவனுக்கு நெருக்கமான ஆள். இவர் சாதாரணமான மனிதர் அல்ல, இவன் வானத்தை பூமியை படைத்தாளுகின்ற எம்முடைய ரப்பாகிய அல்லாஹ்வை பயப்படுகின்ற ஒருவன், அவனுக்கு நெருக்கமானவன் என்று எல்லா படைப்புகளும் பயந்து வாழும் சகோதரர்கள். இஸ்லாமியர்கள், ஈமானுடையவர்கள் அல்லாஹ்வை பயப்படும் போது ஏனைய
பிற மத சகோதரர்களுடைய உள்ளங்களில் அல்லாஹ் அச்சத்தையும் போடுவான், அன்பையும் போடுவான், மரியாதையையும் போடுவான். இவர்கள் இந்த நாட்டில் இருப்பது எமக்கு பரக்கத் என்று நினைப்பார்கள். எனது கடையிலே ஒரு முஸ்லிம் வேலை செய்வது என்னுடைய தொழிலுக்கு பெரும் செழிப்பு என்று நினைப்பார்கள். உள்ளங்களை மாற்றுபவன் அல்லாஹ், நிலைமைகளை மாற்றுபவன் அல்லாஹ். நாம் அல்லாஹ்வை விட்டு எமது உறவு சீர் கெடும் போது, வஸ்துக்களுக்கு அடிமையாகுகின்ற கேவலமான அடிமைத்தனத்தில் நாங்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்கின்ற நிலை வரும்போது, சும்மா இருப்பவர்களுடைய உள்ளங்களிலும் உள்ள கோழைத்தனம் நீங்கி என் மீது துணிச்சலும் தைரியமும் வந்துவிடும். இவர்களை வீழ்த்தினால்தான் இந்த நாட்டில் நாம் தலை தூக்கலாம். இவர்களுடைய பொருளாதாரத்தை நசுக்கினால்தான் நாம் முன்னேறலாம் என்ற சிந்தனையில் வந்து விடுவார்கள். எனவே அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முதலாவது விடயம் எனக்கும் உங்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நான் பகிர்ந்து கொண்ட நினைத்தது, என்னுடைய உங்களுடைய தொடர்பு அல்லாஹ்வுடன் சீராக வேண்டும். அல்லாஹ்வை பயப்படுகின்றவர்களாக நாம் மாற வேண்டும். இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுக்கிரல்லாஹ் வஜலத் குலூபுஹும். அல்லாஹ் என்று சொன்னால் அவருடைய உள்ளங்கள் நடுநடுக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அப்படிப்பட்ட இறை விசுவாசிகளாக நாம் மாற வேண்டும். வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா. அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதி காட்டப்பட்டால் அவர்களுடைய ஈமான் அதிகரித்து விடும் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன். அவர்கள் அவரையோ இவரையோ நம்ப மாட்டார்கள், யாரின் மீதும் ஆதரவு வைக்க மாட்டார்கள். அவர்கள் தன்னை படைத்த ரப்புல் ஆலமீனுடைய ஆதரவும் தவக்குலும் உள்ளவர்களாக வாழ்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. அப்படிப்பட்ட நன்மக்களாக என்னை ஆக்க வேண்டும். இரண்டாவது விடயம், அல்லாஹ்வோடு எமது தொடர்பை சீர்படுத்திக் கொண்டு எமக்கிடையிலே ஒற்றுமையை நிலைநாட்ட வேண்டும். தனிப்பட்ட விதத்தில் ஒவ்வொருவரும் தமக்கும் தம்மை படைத்த அல்லாஹ்வுக்கும் இடையில் உள்ள உறவை சீர்படுத்திக் கொண்டு எமக்கிடையில் சகோதரத்துவத்தை உள்ளத்தால் உள்ளம் சேர்ந்து அன்பு, பாசம், மரியாதையோடு வாழுகின்ற ஒற்றுமையான ஒரு முன்மாதிரியான சமூகமாக நாங்கள் வாழ வேண்டும். அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சுப்ஹானல்லாஹ், இஸ்லாத்தினுடைய போதனைகளை பாருங்கள். எவ்வளவு தூரத்துக்கு இஸ்லாம் ஒற்றுமையை வலியுறுத்துகிறது. ஒற்றுமையை கட்டி எழுப்புவதற்காக எத்தனை சட்டங்களை சரியா எமக்கு கடமையாக்கி இருக்கிறது. ஒற்றுமைக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய எங்கெங்கிருந்தெல்லாம் பிரச்சனை வருமோ அவைகளை எல்லாம் அந்த ஓட்டைகளை ஷரியத் அடைத்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். பொய் பேசுவது ஹராம், புறம் பேசுவது ஹராம், குறை பார்ப்பது ஹராம், பொறாமைப்படுவது ஹராம், கோல் மூட்டுவது ஹராம். இவையெல்லாம் ஏன் ஹராம்? இவைகளெல்லாம் சகோதரத்துவத்தையே உடைத்து நசுக்குகின்ற, ஒற்றுமையை குலைக்குகின்ற விஷத்தன்மைகள். எனவே ஒற்றுமையை குலைக்குகின்ற அத்துணையையும் ஷரியத் நமக்கு ஹராமாக்கி ஒரு ஒற்றுமையான சமூகத்தை நிலைநாட்ட இஸ்லாம் விரும்புகின்றது. இமாம் ஜமாத்துடைய தொழுகையோ, ஜக்காத்துடைய கடமையோ, நோம்பினுடைய கடமையோ, ஹஜ்ஜினுடைய கடமையோ, தான தர்மங்களுடைய வழிகாட்டலோ, அண்டை வீட்டாருடைய வழிகாட்டல்களோ, சொந்த பந்தங்களை ஆதரித்து நடப்பதனுடைய சட்டத்திட்டங்களோ, இவை அனைத்துமே ஒற்றுமை என்ற பவுண்டேஷன் அஸ்திவாரத்துக்கு மேலே கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது. ஷரியாவினுடைய முழு அம்சங்களையும் ஒற்றுமையோடு தொடர்புடையது, சம்பந்தமுடையது என்று சொன்னாலும் அது மிகையாக ஆகாது சகோதரர்களே. எனவே நாம் இந்த நாட்டிலே ஒற்றுமையானவர்களாக இருக்க வேண்டும். கருத்து வேற்றுமைக்கு இடம்பாடுள்ள சட்டத்திட்டங்கள் இருக்குகின்றது. கருத்து வேற்றுமைக்கு ஆய்வு ரீதியான சட்டத்திட்டங்களிலே மாற்று கருத்து இருக்கலாம். மாற்று கருத்து இருப்பதுடன் நாம் ஒருவரை ஒருவர் மாற்று கருத்துடையவர்களை மதித்து நடக்குகின்ற விசாலமான மனப்பான்மை எமக்கு தேவைப்படுகிறது. நானா நீயா என்று எமக்குள்ளால் சண்டை பிடிக்குகின்ற ஒரு காலம் அல்ல இது. எமது நாட்டிலே சில மாதங்களாக ஏற்பட்ட ஒரு அதிருப்தியான ஒரு நிலை,
அந்த நிலையில் கூட பாடம் படிக்காதவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஒற்றுமையை குலைக்குகின்ற பேச்சுக்கள், சமூகத்தை கூறு போடுகின்ற பேச்சுக்கள், இந்த நேரத்தில் எதை பேச வேண்டும், யாருக்கு எதை சொல்ல வேண்டும், எதை எப்படி சொல்ல வேண்டும் என்பது கூட தெரியாத பேச்சாளர்கள் என்ற பெயரிலே சமூகத்திலே இருக்கத்தான் செய்கிறார்கள். எனவே ஒற்றுமையை குலைக்குகின்ற பேச்சாளர்களுக்கு சமூகமே இடம் கொடுக்காதீர்கள். விரோதத்தையும் குரோதத்தையும் வளர்த்து சமுதாயத்தை கூறு போடுகின்ற பேச்சாளர்கள், நீங்கள் உங்கள் பக்கம் மக்களை அழைக்குகிறீர்களா, என்னோடு சேருங்கள், என்னோடு இணையுங்கள் என்று அழைக்கிறீர்களா, அல்லது எம்மை படைத்த அல்லாவின் பக்கம் இணைவோம் வாருங்கள் என்று அல்லாவின் பக்கம் அழைக்கிறீர்களா? எனவே அன்பான அல்லாஹுடைய நல்லடியார்களே, இரண்டாவது அம்சம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நினைத்தது. பல குத்துபாக்களிலும் உங்களிடம் இந்த அம்சம் முன்வைக்கப்பட்டிருக்கும். நாம் கருத்து வேற்றுமைகளை கலைந்து எறிந்து ஈமானிய இஸ்லாமிய சகோதரர்களாக ஒருவரை ஒருவர் மதித்து உள்ளத்தோடு உள்ளம் சேர்ந்து கைகோர்த்து நின்று ஒன்றுபட்ட ஒரு சமூகமாக வாழ வேண்டும். மூன்றாவது அம்சம், அல்லாஹுவின் நல்லடியார்களே, தனிப்பட்ட வாழ்விலே நாம் ஒவ்வொருவரும், ஆணும் பெண்ணும் எல்லோரும் அல்லாஹ்வுடைய உறவை சீர்படுத்தி தக்வா எனும் இறையச்சமுடையவர்களாக மாறி எமது சமூக வாழ்விலே நாம் ஒற்றுமையான ஒரு சமூகமாக மாறி இந்த நாட்டிலே பிற மத சகோதரர்களோடு பண்பாட்டுடன் சிறந்த குணத்துடன் முன்மாதிரியான முறையிலே நடந்து இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் பற்றிய நல்லெண்ணத்தையும் நல்ல அபிப்பிராயத்தையும் பிற மத சகோதரர்களுடைய உள்ளங்களிலே வித்திட வேண்டிய ஒரு பெரும் தேவையுள்ள காலகட்டத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இலங்கை நாட்டு மக்கள் நல்லவர்கள். இந்த மண்ணுக்கென்ற ஒரு தன்மை உண்டு. இந்த மண்ணிலே பிறந்து வாழ்ந்தவன் அவன் எந்த மதத்தை கோட்பாட்டை உடையவனாக இருந்தாலும் மிருதுவான நல்ல பண்பாடு உள்ள மக்கள் தான் இந்த நாட்டு மக்கள். எனவே நாம் செயல் வடிவிலான தாவா செய்ய வேண்டிய தேவையான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, மிம்பர்களில் இருந்து நாம் இதை பேசலாம். ஆனால் பஜார்களிலே, ஆபீஸ்களிலே, ஸ்கூல்களிலே இதை நடைமுறைப்படுத்த வேண்டிய, இதை சாதிக்க வேண்டிய சாதனையாளர்கள் நீங்கள் தான். நாம் ஒரு சிறந்த முஸ்லிமாக இன்று உலகிலே முஸ்லிம்கள் இருப்பது பிரச்சனை இல்லை, முஸ்லிம்கள் முஸ்லிம்களாக இல்லாமல் இருப்பதுதான் பிரச்சனையாக இருக்கிறது. எனவே ஒரு விடயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உலக நாடுகளில் இன்று மீடியாக்கள் மூலம் இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் கொச்சைப்படுத்த பெரும் முயற்சி நடக்குகிறது. பிரச்சனைகள் உருவாகுவதல்ல, உருவாக்கப்பட்டு அது உலக மேடையிலே மிக பயங்கரமாக அதற்கு உருவம் கொடுக்கப்பட்டு முஸ்லிம்கள் இதன் பின்னணியிலே, இஸ்லாமிய நாடு இதன் பின்னணியிலே, இஸ்லாம் இதற்கு பின்னால் இருக்குகிறது, இஸ்லாம் என்பது தீவிரவாதம், முஸ்லிம்கள் என்பவர்கள் பயங்கரவாதிகள், பிற்போக்குவாதிகள், அடிப்படைவாதிகள் என்ற வார்த்தை பிரயோகங்களை எல்லாம் இன்று உபயோகித்து முஸ்லிம்களையும் இஸ்லாத்தையும் கொச்சைப்படுத்தவும், இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் விட்டும் மற்றவர்களை தூரப்படுத்தவும் பெரும் முயற்சி நடக்குகிறது. இதன் உண்மை என்ன தெரியுமா சகோதரர்களே? அதையும் சொல்கிறேன், கேளுங்கள். உலக நாடுகளிலே இஸ்லாம் மிக வேகமாக தீவிரமாக பரவுகிறது. மக்கள் இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கப்படுகிறார்கள். இதனை சகித்துக் கொள்ள முடியாத, இதை பொறுத்துக் கொள்ள முடியாத, தாங்க முடியாத எதிர் சக்திகள் முஸ்லிம்களையும் இஸ்லாத்தையும் கொச்சைப்படுத்துவதற்காக கையிலே எடுத்திருக்கின்ற ஆயுதம் தான் மீடியா. அல்லாஹு தஆலா சொல்வதை கேளுங்கள். யுரீதுன லியுத்ஃபியு நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம். அல்லாஹ்வுடைய ஒளியை, இஸ்லாம் ஈமான் என்ற ஜோதியை, இந்த ஒளியை, இந்த பிரகாசத்தை வாயால் ஊதி அணைத்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். வாயால் ஊதி என்று அல்லாஹ் சொல்வது மீடியாக்களிலே கத்தி, மீடியாக்களிலே பேசி, மீடியாக்களிலே கலைத்து இந்த இஸ்லாம் என்ற ஒளியை
அணைத்து விடலாம் என்று நினைக்குகிறார்கள். ஒரு நாளும் நடக்காது. வல்லாஹு முத்திம்மு நூரிஹி, அல்லாஹு தஆலா தன்னுடைய நூரை, ஒளியை பரிபூர்ணப்படுத்தியே ஆகுவான் என்று குர்ஆன் சொல்கிறது. வலவு கரிகள் காபிரூன், இஸ்லாத்தை ஏற்காதவர்கள் அதை வெறுத்தாலும் சரியே இந்த உண்மை நடந்தாகும் என்று குர்ஆன் சொல்கிறது. எனவே அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த வகையில் மூன்றாவது அம்சம் இன்று நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நினைத்தது, நாம் சிறந்த பண்பாடுடையவர்களாக, நம்பிக்கை, நேர்மை, நியாயம், ஏமாற்றம் கிடையாது, துரோகம் கிடையாது, வஞ்சகம் கிடையாது, அநியாயம் கிடையாது, அப்படிப்பட்ட ஸ்டாஃப்களாக, அப்படிப்பட்ட வியாபாரிகளாக, அப்படிப்பட்ட ஆட்டோ டிரைவர்களாக, அப்படிப்பட்ட கூலி வேலை செய்கிற நாட்டாமிகளாக, அப்படிப்பட்ட ஸ்கூல் படிக்குகின்ற கிளாஸ் மாணவர்களாக நாம் ஒவ்வொருவரும் திகழ வேண்டும் சகோதரர்களே. இது நடைமுறை ரீதியான தாவா. அவர்கள் சிந்திக்க வேண்டும். எனது வகுப்பிலே இஸ்லாமிய பிள்ளைகள் எவ்வளவு ஒழுக்கமுள்ளவர்களாக இருக்கிறார்கள். 40 பிள்ளைகளில் 35 மாணவர்கள் பல மதங்களுடையவர்கள், எவ்வளவு ஒழுக்கம் இல்லாதவர்களாக இருக்குகின்ற அதே நேரத்தில் இஸ்லாமிய பிள்ளைகள் அந்த 5 மாணவர்களும் எவ்வளவு மரியாதை, எவ்வளவு ஒழுக்கம், நேர்மை, படிப்பிலே கவனம், யாருடன் சண்டை இல்லை, ஆசிரியரை டீச்சர்ஸை மதிக்குகின்ற பண்பு. இந்த இஸ்லாமிய பிள்ளைகளுக்கு மட்டும் இந்த பண்பு எங்கிருந்து வந்தது? இஸ்லாம் கொடுத்த போதனை என்பதை அவர்கள் சிந்திக்க தூண்ட வேண்டும். ஒரு கம்பெனியை உடைய ஓனர் அவர் விரும்ப வேண்டும், எனக்கு ஒரு முஸ்லிமான ஒரு இஸ்லாமிய மேனேஜர், ஒரு அக்கவுண்டர் எனக்கு கிடைக்க கூடாதா? என்னுடைய ஆபீஸுக்கு இஸ்லாமிய ஸ்டாஃப் கிடைக்க கூடாதா? ரோட்டிலே ஆட்டோ தேடுகின்ற ஒருவன் உடைய உள்ளத்திலே வர வேண்டும், ஒரு முஸ்லிமான ஆட்டோ டிரைவர் எனக்கு கிடைக்க மாட்டாரா? ஏன்? முஸ்லிம்கள் நல்லவர்கள், ஏமாற்ற மாட்டார்கள், நியாயமான விலை எடுப்பார்கள். ஏதாவது பொருள்களை விட்டு நான் மறந்து இறங்கி விட்டாலும் அதை திருட மாட்டார்கள், அமானிதம் பேணுபவர்கள். எனக்கு ஒரு முஸ்லிமான ஆட்டோ டிரைவர் கிடைக்க மாட்டாரா? என்னுடைய சாமானை விற்பதற்கு ஒரு முஸ்லிமான வியாபாரி கிடைக்க மாட்டாரா? என்னுடைய நான் சாமான்களை, பொருள்களை வாங்குவதற்கு ஒரு முஸ்லிமுடைய கடை எனக்கு கிடைக்க கூடாதா என்று அவர்கள் தேட வேண்டும். இதுதான் என்னுடைய உங்களுடைய அடையாளமாக உலக வரலாற்றில் இருந்தது. முஸ்லிம்களா? அவர்கள் உண்மை சொல்வார்கள். முஸ்லிம்கள் என்றால் பொய் சொல்ல மாட்டார்கள், ஏமாற்ற மாட்டார்கள், துரோகம் செய்ய மாட்டார்கள், நம்பிக்கையானவர்கள், அமானிதம் பேணுபவர்கள், வாக்கு கொடுத்தால் நிறைவேற்றுபவர்கள். இவர்கள்தான் முஸ்லிம்கள். இவ்வாறுதான் நானும் நீங்களும், எமது சமூகமும் இனம் காட்டப்பட்டிருந்தது, அடையாளப்படுத்தப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைய நிலை என்ன? துரதிஷ்டவசமாக நானும் நீங்களும் செய்கின்ற தவறுகளினால் இஸ்லாத்துக்கு நாங்கள் கரி பூசுகிறோம், முழு இஸ்லாமிய சமூகத்தையும் கொச்சைப்படுத்துகிறோம். எனவே சகோதரர்களே, நாம் நேர்மையான நம்பிக்கையான வியாபாரிகளாக, உருட்டல், திரட்டல், ஏமாற்றல், களவு, பொய், அளவு நிறுவையில் மோசடி இல்லை, இது எனக்கு எம்மிடம் இருக்கக்கூடாத பண்புகள். அப்படிப்பட்ட நல்ல பண்புள்ள, பண்பாடுள்ள மக்களாக அல்லாஹு தஆலா என்னை ஆக்கி அருள்வானாக. எனவே இந்த 3 விடயங்களை நான் மீண்டும் சுருக்கமாக சொல்கிறேன். இரையச்சம் உள்ளவர்களாக நாம் மாற வேண்டும். 1. 2வது, எமக்கு மத்தியில் ஒற்றுமையான விசாலமான உள்ளமுடைய, உள்ளத்தோடு உள்ளம் சேர்ந்து வாழுகின்ற ஒரு சமூகமாக நாம் ஆகுவதோடு, பிற மத சகோதரர்களோடு 3வதாக சிறந்த இஸ்லாமிய பண்பாடுகளுடன் நடமாடுகின்ற மனிதர்களாக நாம் மாறி அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற்று உலகிலும் மறுமையிலும் வெற்றி பெறுகின்ற ஜெயசீலர்களாக, வெற்றியாளர்களாக அல்லாஹ் அனைவர்களையும் ஆக்கி வைப்பானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.